தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நற்செய்தி பாகமானது யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 26, 27 மற்றும் 16ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரையில திருவாக்கியங்கள். குறிப்பாக 27வது வாக்கியம், 15ஆம் அதிகாரம் 27வது வாக்கியம். நீங்களும் சான்று பகர்வீர்கள், ஏனெனில் நீங்கள் தொடக்கம் முதல் என்னோடு இருந்து வருகிறீர்கள். நீங்களும் சான்று பகர்வீர்கள் என்று சொல்கிற பொழுது நீங்களும் நானும் இயேசுவுக்கு சான்று பகர வேண்டியவர்கள். எவ்வாறு? குடும்பத்தில் நாம் செய்கிற ஜெபமாலை வழியாக, அருட்சாதனங்களுக்கு விசுவாசம் ஒரு வாழ்க்கையை வாழ்கிற வழியாக, இறை வார்த்தையை கடைப்பிடித்து அதை வாழ்க்கையில் பிரதிபலிப்பதன் வழியாக, பிறர் அன்பை மையப்படுத்தி வாழ்வதன் வழியாக இயேசுவுக்கு ஒரு சாட்சியான ஒரு வாழ்க்கை நீயும் நானும் வாழ்வோம். இதை நாம் கடைபிடிக்கவில்லை என்றால் அவருக்கு எதிரான ஒரு சாட்சியாக நாம் வாழ்வோம். அன்பர்களே, நீங்களும் நானும் சான்று பகர வேண்டியவர்கள். நம்முடைய வாழ்க்கையில் தெய்வத்தை வெளிப்படுத்த வேண்டியவர்கள். அது குடும்பத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட வேண்டும். அன்பியங்களிலும் திருச்சபையிலும் நம் பங்கிலும் அது வெளிப்படுத்த வேண்டும். ஆனால் நாம் செய்கின்றோமா? நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய பேச்சுக்களும் நம்முடைய செயல்பாடுகளும் எல்லாமே எதை மையப்படுத்தியிருக்கிறது? தெய்வத்தை மையப்படுத்தாமல் மனிதரை மட்டுமே மையப்படுத்தியிருக்கின்றால், இந்த உலகத்தை மட்டுமே மையப்படுத்தியிருக்கின்றால் எதிர் சாட்சிகளாக நாம் மாறிவிடுகின்றோம். நானும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டே தெய்வத்துக்கு சாட்சியாக மாற வேண்டியவர்கள். சிந்தித்து பார்த்து இறைவனுக்கு பதில் கொடுப்போம். ஆண்டவரே, நான் உனக்கு சாட்சியாக இருக்கிறேனா அல்லது எதிர் சாட்சியாக மாறுகின்றேனா? மன்றாடுவோம். நல்லவனாய தெய்வமே, நான் என்றும் உனக்கு சாட்சியாக இருக்க ஆசைப்படுகின்றேன். என் மேல் இரக்கம் கொள்ளும். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமேன்.